வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்போட அடுத்த கிளாஸு. இது என்னோடய கிளாஸ் நம்பர் 4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராப் அண்ட் ஸ்ட்ரைட்டன் இதை பற்றி கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? பேசிக் கிளாஸஸில் இது ஒரு முக்கியமான கிளாஸஸ். ஓகே. இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோடய சிசி 2015 வெர்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வரிசையாக நான் ஓப்பன் பண்ண உடனே இங்கே ரீசெண்ட் ஓப்பனிங்ஸ் லிஸ்ட்டாக காட்டுது. இந்த லிஸ்ட் வியூவில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணால் தம்ப்நெயில் வியூ கிடைக்கும். இந்த தம்ப்நெயில் வியூவிலேருந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவை க்ராப் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். அந்த க்ராப் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காகவே நம்ம நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஜஸ்ட் ஒரு பேசிக் கிளாஸஸ்க்காக இந்த ஃபோட்டோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றக்கா நான் என்னோடய க்ராப் டூல் எடுத்துக்கிறேன். என்னோடய க்ராப் டூல் இங்கே இருக்குது. இந்த க்ராப் டூலில் எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் இந்த பைப்பை மட்டும் நான் பண்ணிவிட்டு இங்கே கர்சர் கார்னர் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்னதாக ரொட்டேட் ஆங்கிள் கிடைக்கிது. இதை இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பைப் ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஆங்கிளுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 2 லைன்ஸ் காட்டுது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம இன்னொரு கிளாஸில் கூட இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னென்னா ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். இந்த ரூல் ஆஃப் தேர்ட் அது போக மற்றதை கிரிட்டு, இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோல்டன் இஷ்யூ எல்லாமே இருக்குது. நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ரூல் ஆஃப் தேர்ட் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். அதனால் நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல லேஸாக மிஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிராப் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இதை கார்னர்லேருந்து லைட்டாக இப்படி உள்ளே இழுத்து இதை அப்ளை கொடுத்துடலாம். இப்போ என்னோடய ஃபோட்டோ இது வந்து ஓகே. சரியா? இப்போ ஒரு ஃபோட்டோ நான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னா, சம்டைம்ஸ் நம்ம ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜஸாக வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுவோம். நம்ம நிறைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணுறதா இருந்தால். ஓகே. இப்போ இந்த ஃபோட்டோஸை வந்துட்டு எனக்கு க்ராப் பண்ணணும், ஸ்ட்ரைட் பண்ணணும். வழக்கமாக இப்படி பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை இமேஜை ஒரு டூப்ளிகேட் பண்ணிப்போம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து இதை க்ராப் பண்ணுவோம். இப்படி க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இது ஒவ்வொன்றா சேவ் பண்ணுவோம். ஆனால் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் திடீர்னு ஒரு 100 ஃபோட்டோ கொடுத்து ஸ்கேன் பண்ணி ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வரும். அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், இந்த மாதிரி டோட்டலாக ஸ்கேன் பண்ணி வச்சுருவோம். வரிசையாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இதுக்கு பதிலாக நம்ம ஃபைல் மெனுவில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட் க்ராப் அண்ட் ஸ்ட்ரைட்டன் ஃபோட்டோஸ். நல்லா கவனிங்க. இந்த கமாண்டை செலக்ட் பண்ண இமீடியட்டாக முடிஞ்சிடும். ஓகே. பார்த்தீங்கன்னா வரிசையாக ஸ்ட்ரைட்டாக க்ராப் பண்ணிடுச்சு. அதே சமயம் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, செகண்ட் ஃபோட்டோ, தேர்டு, ஃபோர்த் ஒன். சார் இது ஸ்ட்ரைட் பண்ணலையே. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்ட்ரைட் பண்ணிருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இமேஜ் ரொட்டேஷன், இதை கவுண்டர் கிளாக் வைஸ். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கு எது ஸ்ட்ரெயிட் அப்படின்னா, நமக்கு இந்த கார்னரை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு இமேஜோட எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த எட்ஜஸில் என்ன உண்டோ அதை வந்து கரெக்டாக 90 டிகிரிக்கு இந்த கார்னரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகே. அப்போ லாஸ்ட் வரைக்கும் நமக்கு இங்கேயுமே இதையும் இமேஜ் ரொட்டேஷன் கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிடுச்சா. இப்போ என்னோடய வேலைகள் எல்லாமே ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடுச்சு. சரி, இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. எப்படின்னா, இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுத்து எனக்கு இந்த ஃபோட்டோவை க்ராப் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா என்ன பண்ணலாம், கேலரி ஓகே ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோவை க்ராப் பண்ணணும். ஆக்சுவலாக ரொம்ப சிக்கலான ஒரு கண்டிஷன். என்னென்னா, இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு முதல்ல க்ராப் டூலோ எதுவுமே இங்கே சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக நம்ம பெர்ஸ்பெக்டிவ் க்ராப்பிங் அப்படின்னு ஒரு டூல் தேவை. அது வந்து இங்கே தனி டூலாக இருக்குது. மற்ற வெர்ஷன்ஸில் க்ராப் டூல்லே இங்கே செலெக்ஷனில் இங்கே மாறிக்கிற மாதிரி இருக்கும் பழைய வெர்ஷன்ஸில். இதை நான் ஜஸ்ட் முதல்ல நான் பெர்ஸ்பெக்டிவ் க்ராப்பை செலக்ட் பண்ணவே இல்லை. பெர்ஸ்பெக்டிவ் க்ராப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதை டோன் க்ராப் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது இங்கே ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் இங்கே, அடுத்த பாயிண்ட் இங்கே, அடுத்த பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இதை
அந்த கார்னர் பாயிண்ட்டை மறுபடியும் இந்த கார்னர் பாயிண்ட்டையும் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன். வச்சிட்டேன். ஓகே, எல்லாமே க்ராப் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்ளை பண்ண போகிறோம். உள்ளே டபுள் கிளிக் பண்ணாலே அப்ளை ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அண்ட் விட்த் ரேஷியோ டோட்டலாகவே தப்பாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், விட்த் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நான் இமேஜ் சைஸ் டிஃபால்ட்டாக இது லாக்கில் இருக்கும். நான் அந்த லாக்கை டிசேபிள் பண்ணுறேன். ரீசாம்பிளில் இருக்கட்டும். இப்போ இந்த விட்த் எவ்வளோ இருக்குது, இந்த 2.89 இருக்குது. இதை நான் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்துக்கலாம். ஹைட்டு இப்போ விட்த்தை வந்துட்டு ஒரு 120% மாற்றிட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் இப்போ இதையும் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இன்னும் கூட நமக்கு ஏன்னா நம்ம இந்த ஃப்ரேம் வந்துட்டு எப்போயுமே எல்லா பக்கமும் ஈவன் திக்னஸாக இருக்கும். அதனால் அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறேன். இமேஜ் சைஸ் இன்கேஸ் ஃப்ரேம் பேஸ் பண்ணி திக் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ண முடியலனாலும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விசுவலாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இது ஆல்மோஸ்ட் நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஆக்சுவலாக அந்த ஃப்ரேமோட எனக்கு தேவை கிடையாது, பிக்சர் மட்டும்தான் தேவை. இப்போ கிராப் டூவில் நான் மறுபடியும் என்னோடய கிராப் டூலை எடுத்துக்கிட்டு இந்த கிராப் டூவில் இப்படி செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். அப்போ சிம்பிளாக முடிஞ்சுதா? இப்போ இது எல்லாமே ஓகே. மறுபடியும் இதுலேயும் ஒரு சின்ன டவுட்ஸ், மறுபடியும் இன்னொரு கிளாஸ் ஒன்று மிஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ தேவை. ஓகே, ஓகே. இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபோட்டோவில் இதில் என்ன சார் ஸ்ட்ரைட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, வழக்கமாக வந்துட்டு Ctrl+R போடுங்க. இந்த ரூலர் வரும். ரூலரில் வந்துட்டு ஒரு கைட்லைன் கொண்டு வாங்க. இந்த ஃபோட்டோ ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி இந்த கைட்லைன் தூக்கி ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட இங்க் ஃபில்லருக்கு கீழே ரூலர் டூல்லேருந்து ஜஸ்ட் இதை இப்படி ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிக்குவோம். வழக்கமாக நம்ம இங்கேயே ஸ்ட்ரெயிட் அண்ட் லேயர் இருக்கும். பட் இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓல்டு ஸ்கூல் மெத்தடு இமேஜ் ரொட்டேஷனில் ஆர்பிட்ரரின்னு இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு CS2க்கு பின்னாடி சாலிடாக இருக்குன்னு தெரியும். ஏன்னா நான் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் CS2 அண்ட் ஆஃப்டர் தான். அதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்ஸ்லாம் CS7 or 8 இது இருக்கா என்னென்னு எனக்கு சாலிடாக தெரியல. யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்பிட்ரரி கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆங்கிள் எதுவுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுங்க. ஒரு சின்ன ரொட்டேஷன் கிடைக்கும். ரொட்டேஷனுக்கு பின்னாடி உங்களோட கிராப் டூலை பேஸ் பண்ணி கிராப் டூலை இதை வச்சு கிராப் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக இது என்ன பண்ணிடுது, ஜஸ்ட்டு வந்துட்டு லேயராகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஸ்ட்ரைட் அண்ட் லேயர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப மினிமலாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க்கில் வந்துட்டு நிறைய டிஜிட்டல் ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். இந்த ஏன்னா இன்றைக்கி இப்போ எடுக்கிறது எல்லாமே டிஜிட்டல் ஃபோட்டோஸ் தான். அங்கே வந்து நிறைய நேரங்களில் கேமராவை கரெக்டாக வைக்காமல் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கும். இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த டூல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது என்னோடய பேசிக் கிளாஸஸ். இது வந்துட்டு என்னோடய பேசிக் கிளாஸஸ் 4ல் முடிஞ்சுது. இது ஆக்சுவலாக கிளாஸோட டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்த கிளாஸஸ் வந்து ரீடீச்சிங் கிளாஸஸ் போகும். இந்த ரீடீச்சிங் கிளாஸஸ் வந்துட்டு அடுத்த கிளாஸஸ் அதாவது கிளாஸ் நம்பர் 5, இது கிளாஸ் நம்பர் 4. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஏற்கனவே பார்க்காத பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாமே கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் ஏற்கனவே ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்றவங்க மறுபடியும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நிறைய புது டெக்னிக்ஸ் எல்லாமே நான் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கேன். உங்களோட கேள்விகளை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களோட கேள்விகளுக்கு டீட்டெயிலாக பதில் சொல்லப்படும்.